1949ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையில் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அதிகாரம் பரவலாக்க வேண்டும் அவசியம் என்று நம்பி அம்பேத்கர் அவர்கள் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் போன்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி அதிகாரங்கள் தன்னாட்சியும் வழங்கப்பட வேண்டும் என்று வாதிட்டார், வலியுறுத்தினார், அதை சட்டமாக இயற்றினார். அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் போன்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி அதிகாரங்களும் தன்னாட்சியும் வழங்கப்பட வேண்டும் என்கிற அவசியத்தை உணர்ந்து வாதிட்டார், வலியுறுத்தினார், சட்டமாக இயற்றினார். அவருடைய இளம் வயதில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது எல்லாரும் ஒரு பக்கம் படித்த மாணவர்கள் ஆசிரியர்கள் இருக்கும் போது அவர் மட்டும் ஒதுக்கி ஒரு ஓரத்தில் கோடி பணியை போட்டு உட்கார வைத்தார்கள் என்று இளம் வயதில் பேசுவது வழக்கம். அது கவனத்தில் இருக்கு. நாம் இந்த அறைக்கு வந்த பிறகு நாம் மாண்புமிகு மேலே ஒரு வேண்டுகோளில் இந்த மட்டத்தில் வேண்டுகோள் வைத்தேன். அந்த அடிப்படையில் அனைத்து அரசு அலுவலர்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை வைப்பது போல மாநகராட்சி அலுவலர்களிலும் வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அந்த அடிப்படையில் இங்கிருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அலுவலகத்தில் வைத்துக் கொள்ளலாம், அது சட்டப்படி வைத்துக் கொள்ளலாம் என்று மகிழ்ச்சியோடு ஒரு அறிவிப்பு இந்த மன்றம் அளித்தது, மேலே அளித்தார்கள். அது பெரும் மகிழ்ச்சியோடு நான் வரவேற்று அங்கே வாய்ப்பிற்கு இடத்தில் மனமுள்ள இடத்தில் எல்லாம் வைத்தார்கள். அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த அவையில் எப்படி இது மிகப்பெரிய அளவுக்கு புதிதாக முதல்வருடைய படம் வைக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி தான். நாம் என்றும் போற்றக்கூடிய, நேற்றும் இன்றும் என்றும் மதிக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் மேலாள் முதல்வர் அவர் ஸ்டாலின் அவருடைய படம் கம்பீரமாக இருக்கிறது. அது எங்களுக்கு பெருமை தரக்கூடியது. அவரை போற்றக்கூடிய வழி அதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இந்தியாவிலே போற்றக்கூடிய ஒரு தேசத்தந்தை காந்தியடிகளுடைய திருவுருவப் படம் மிக கம்பீரமாக இருக்கிறது. அதுவும் எங்களுக்கு சிறப்புக்குரிய மகிழ்ச்சி தான். ஆனால் போன மாதம் வரை இங்கே மாட்டியிருந்த ஒரு புகைப்படம் எப்படி குழந்தை பையை வைத்து ஒரு மூலையில் தங்கி அந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி வைத்தார்களோ தள்ளி வைத்தார்களோ ஆசிரியரும் மாணவர்களும், அதுபோல உலகமே பார்க்கக்கூடிய ஒரு உலக தலைவருடைய படத்தை, இந்தியாவின் அரசியல் சாசனத்தை சட்டத்தை இயற்றி தந்த நவீன இந்தியாவின் சிற்பியின் படத்தை அது தெரிந்து செய்தார்களா, தெரியாமல் செய்தார்களா, அது அறிந்து செய்தார்களா, அறியாமல் செய்தார்களா, எப்படி செய்தாலும் அது பாகுபாடாக இருப்பதை நான் உணர்ந்து மிக வேதனை அடைகிறேன். இதை என்னுடைய கட்சியின் சார்பாக நான் மாமன்ற குழு தலைவர் என்ற அடிப்படையில் நான் என்னுடைய கண்டனத்தை மிக வேதனையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை இந்த அவையில் ஒரு ஓரமாக, ஒரு மூலையில் அம்பேத்கர் அவர்களை ஓரமாக வைக்க வேண்டும் அப்படின்றது இங்க யாரோட நோக்கமாக இருக்காது, முக்கியமா என்னோட நோக்கமாக இருக்காது. இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் மன்றத்தில் புகைப்படத்தை கண்டிப்பாக வைக்க வேண்டும். கடந்த மன்ற கூட்டத்தில் எந்த அளவுக்கு மற்ற மாநகராட்சிகள் எல்லாம் பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்றது இங்க இருக்க அனைத்து மாவட்ட உறுப்பினரும் அறிவும், நீங்களும் அறிவீங்க. சென்னை மாநகராட்சி ரிப்பேர் கட்ட வளாகன்றது எவ்வளவு பழமையான கட்டடம் அப்படின்றது இங்க இருக்க அனைவருக்குமே தெரியும். இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்க ஒரு முதலமைச்சர் அவர்கள் புகைப்படம் கண்டிப்பாக இந்த இடத்துலதான் வைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். நான் உட்கார இடத்துக்கு தலை மேலதான் வைக்கணும் அப்படின்றத தெரிவித்தினாங்க. ஆனா அது பாரம்பரிய பில்டிங்ல ஏற்கனவே வைத்திருந்த புகைப்படம் அப்படின்றதுனால அது மாற்ற முடியாத சூழல்னால இந்த பக்கத்துல வைக்கும். மதிப்புக்குரிய அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய புகைப்படம் இந்த பகுதியில வைக்கிறதாக இருந்தாங்க. இந்த கட்ட இருக்கிற பகுதியில எங்கேயுமே ஆணி அடிக்க முடியாத சூழல் இருக்கு. ஏன்னா இந்த கட்டை எல்லாமே மிகவும் பழமை வாய்ந்த மரங்கள். அதே போல இந்த சிலர்கள் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே மேல
பகுதியில் உட்காரக்கூடியவர்கள் அவருடைய காசை கீழே இருக்கும், அங்க படம் வைக்க கூடாதுன்றதுனால அந்த பகுதியிலும் வைக்க முடியல. அதே போல இங்கேயும் வந்து உட்காரவங்க அவருடைய கால்தடங்கள் வந்து கீழே இருக்குன்றதுனால அங்கேயும் படங்கள் வைக்க முடியாத சூழல் இருந்ததுனாலதான் திருவள்ளுவர் படத்துக்கு அருகாமை இருக்க வேண்டிய இடத்துல அந்த இடத்துல வைக்கப்பட்டது. நீங்க குறிப்பிட்டது போல இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, அப்போ இங்க இருக்க நம்முடைய அண்ணா அவர்கள் உட்கார எடுத்துக்கும், அப்போ பின்னாடி காங்கிரஸ் இருக்கக்கூடிய உறுப்பினர் அவர்கள் உட்கார்ந்து எடுத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அதுக்காக அவங்க காங்கிரஸ் உறுப்பினர் ஒதுக்கப்பட்டார்கள் அப்படின்றது கிடையாது. மன்றங்கிறது இது ஃபுல்லாவே மன்றம் தான். அதனால ஒரு வேறுபாடா சொல்லாம இது வந்து மிகவும் பழமை வாய்ந்த கட்டிடம், எந்த இடத்துல சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல வந்து நம்ம புகைப்படம் எடுத்துக்கணும்ன்றத தெரிவிக்கிறேன். ஏதோ வகையில அம்பேத்கர் ஐயா அவர்கள் உங்களுக்கு சொல்றது ரொம்ப நன்றி. உங்க நேரத்துக்கு நன்றி. நான் கேட்கிற கேட்டீங்கன்னா பள்ளிக்கூடம் என்பது பள்ளிக்கூடம் தான், மாணவர்கள் உட்கார்ந்து பள்ளிக்கூடம் என்பது பள்ளிக்கூடம் தான், மாணவர்கள் 50 பேர் உட்கார்ந்து படித்தது பள்ளிக்கூடம் தான். ஆனால் ஒரு மூலையில் வைத்தார்கள் என்பதுதான் வரலாற்றில் பாகுபாடு என்று கருதப்பட்டு இன்றும் அது காயங்களாக மாறி இருக்கிறது. இங்கே நீங்கள் வந்து வைத்திருந்த படத்தை எப்படி எடுத்திருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. நீங்க புதுசா வச்சீங்கன்னா வைக்கலாம், இந்த 100 வருஷத்துல வைக்கலாம், 300 வருஷத்துல வைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. புதுசா வச்சிட்ட பிறகு வைத்த படத்தை எடுத்துருக்கீங்க. ஒருவேளை மகாத்மா காந்தி படத்தை உங்களால் எடுக்க முடியுமா, அல்லது புதிய முதலமைச்சருடைய படத்தை எடுக்க முடியுமா, அல்லது பழைய படத்தை எடுக்க முடியுமா? பாதைக்கு மேயர் அவர்கள் தெளிவாக விளக்கம் சொல்லி ஒருவேளை உங்களுக்கு இந்த அவையில் முழுமையாக எடுத்து வைப்பதற்கு மனதில்லை என்றால் இந்த படத்தை எடுத்துவிட வேண்டும் என்று நான் கோரிக்கையாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி வைப்பதாக இருந்தால் நிச்சயமாக காந்தி படத்தையும் அந்த படத்தையும் இரண்டையும் சேர்த்து உங்கள் தலைக்கு மேல் வைத்தால் இது இன்னும் சிறப்புக்குரிய விஷயமாக இருக்கும். மாநகராட்சி எப்படி இருக்க வேண்டும், அந்த அதிகாரம் எப்படி இருக்க வேண்டும், தன்னாட்சி பெற்ற அதிகாரம் இருக்க வேண்டும் என்று போராடியவர் அம்பேத்கர். அவருக்காக போராட வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதிகாரங்கள் இந்த மன்றத்தில் குறைக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலத்தில். இப்போது அந்த அதிகாரங்களை எல்லாம் மீட்டு தர வேண்டும் என்று போராடிய தலைவருடைய அந்த புகைப்படத்தை நாங்கள் தெரிவுக்கு நான் மீண்டும் ஒரு முறை வந்து அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தை வந்து இந்த பகுதியில தான் வைக்கிறதா இருந்தோம். ஆனா இந்த பகுதியில வைத்தா உள்ள வரவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தாண்டி கூட்டத்துல உட்கார யாருக்குமே இந்த தூண் மறையிறதுனால தெரியாது. எல்லாருக்குமே தெரியும் என்ன உரிமை இருக்கிறது அதை எடுத்து இப்ப நான் வந்து விமர்சனம் பண்ண விரும்பவில்லை. நாங்கள் மதிக்கக்கூடிய தலைமை படம் செய்கிறது, அதனால் அந்த கேள்வி கேட்க முடியவில்லை. இந்த படத்தை எடுத்துவிட்டு அந்த படத்தை ஏன் போட்டியை கேட்க முடியாது. ஆனா அந்த படத்தை எடுப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது, எப்படி தயவு செய்து இந்த படத்தை அடுத்த மாணவர்கள் கூட்டத்தில் தயவு செய்து இந்த படத்தை அம்பேத்கர் படத்தை வைக்க வேண்டும் என்று இந்தியா முழுமைக்கும் குரல் கொடுக்கக்கூடிய நாங்கள் முதல் முறையாக அம்பேத்கர் படத்தை இந்த அவையில் இருந்து வெளியில் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன், பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் காந்தி படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் ஒன்றாக வையுங்கள், இல்லை என்றால் எடுத்து விடுங்கள். நன்றி, வணக்கம். முன்னாள் முதல்வர் இந்த மாநகராட்சியுடைய மிகப்பெரிய சட்டத்திட்டங்களுக்கு பாராட்டியவர் படத்தை எடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. அந்த தளபதி ஸ்டாலினுடைய படம் அங்கே இருக்க வேண்டும், அது இந்த மாநகராட்சிக்கு பெருமை சேர்க்கும் என்று விருது கருதுகிறது. ஆனால் காந்தியும் அம்பேத்கர் படத்தை வைக்க வேண்டும், இல்லை என்றால் அதை எடுத்து
நாங்கள் எங்கேயாவது வைத்துக் கொள்கிறோம். அது நாங்கள் எங்களுக்கு எப்போ காலமோ நாங்கள் வச்சுக்கிறோம். தயவுசெய்து அதை விட்டுவிடுங்க. உங்களுக்கு நீங்க ஆலோசனை செய்து அதை முடிவு எடுத்துக் கொள்ளுங்க. கேள்வி என்னன்னா அம்பேத்கரோட புகைப்படம் இந்த பகுதியிலே இடம்பெற வேண்டும் அப்படின்னு காந்தி சொல்லிட்டு அப்படி பார்த்து வைங்க. அதை பரிசீலனை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை பரிசீலனை ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் பரிவோட்டம் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு விஷயம் சொன்னீங்க எதனால அப்படின்ற காரணத்தை நான் சொன்னேன். மிகவும் பழமை வாய்ந்த பில்டிங் ரிப்பன் பில்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கட்டையில எங்கேயுமே நம்ம வைக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதனால திருவள்ளூர் காலத்துல பக்கத்துல வைக்கலாம்ன்றதுனால தான் நம்ம வைக்கிறோம். நீங்க வைக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து வெளியில வேற மாதிரி போகும். எல்லாருமே அம்பேத்கரை எல்லாருமே அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள் தான். அதனால நீங்க குறிப்பிட்டவாறு இந்த பகுதியிலேயே வந்து வேற காட்டை கொஞ்சம் நின்று பார்த்துட்டு இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற மாநகராட்சி திராவிட மாநகராட்சிக்கு எந்த கெட்ட பெயரும் வந்துவிடக்கூடாது. அதுக்கு நாங்களும் துணையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பரிசீலனை எடுத்துக்கொள்ள வேண்டும் கோரிக்கை. வேற ஒன்றும் இல்லை.